Hello guys, welcome back to our channel Fantasy World. 1 month கிட்டத்தட்ட வீடியோ போடாததுக்கு சாரி அண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாம். ஹைக்யூ சீசன் 4 என்ன ப்ரோ செம்மு முடிஞ்சு அதுக்குள்ள ரிட்டர்ன் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா செம்மு ஆக்சுவலா முடியல. 10ஆம் தேதி தான் முடியுது எனக்கு. பட் அதுவரை உங்களாலையும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி 1 month கேப் விட்டாச்சு. நான் நாளையில இருந்து ஜனவரி 10ஆம் தேதி வரை டெய்லி ஒரு எபிசோட் கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுறேன். மொத்தமா 9 எபிசோட்ஸ் அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே டெய்லி 2 எபிசோடு ஜனவரி 18ஆம் தேதியோட ஹைக்யூ சீசன் 4 முடிக்கிறோம். 10ஆம் தேதி வரை எக்ஸாம்ஸ் வச்சுக்கிட்டு எதுக்கு ப்ரோ வீடியோ அப்படின்லாம் நீங்க யாரும் யோசிக்கவே வேணாம். ஏன்னா நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நான் ஒன்னும் ஃபுல் டைம் படிக்கிற ஆள்லாம் கிடையாது. அதனால படிக்காத கொஞ்சம் கேப்ல மேக்ஸிமம் நான் நிறைய எடிட் பண்ணி பேசி எல்லாம் வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் படிப்பேன், கொஞ்ச நேரம் எடிட் பண்ணி அடுத்து கொஞ்ச நேரம் படிக்க, இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது இவ்வளவு நாளா. அண்ட் இன்டர்னல்ஸ்லயுமே ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்தாச்சு. செம்லையும் கண்டிப்பா நல்ல மார்க் எடுத்து சூப்பராகவே ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ கண்டிப்பா ஜனவரி 10ஆம் தேதி வரை டெய்லி ஒரு எபிசோட், அதுக்கும் நான் கேரண்டி. 11ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதி வரை அடுத்த சீசன் 4 25 எபிசோட்ஸ் கண்டிப்பா நம்ம முடிச்சிடலாம். முதல் 9 எபிசோடு ஒரு நாளைக்கு ஒன்னு தான் வருதுன்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் 9 எபிசோடு ஃபுல்லா ஸ்பிரிங் நேஷனல் ஸ்டார்ட் ஆகியிருக்காது. ஆக்சுவலா காகியம் வந்து ஜப்பான் கேம்புக்கு போயிருப்பான். நம்ம கினாட்டாவும் அதே மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவான். கரெக்டா 10ஆவது எபிசோட்ல இருந்தா ஸ்பிரிங் நேஷனல்ஸ் ஆரம்பிக்கும். அதுக்காக தான் நான் ஜனவரி 10ஆம் தேதி வரை நாளையில இருந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆயிரும். ஜனவரி 2 to ஜனவரி 10 ஃபர்ஸ்ட் 9 எபிசோட் டெய்லி ஒரு நாள் வந்துடும். அதுக்கப்புறம் 11ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதி வரை ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்பிரிங் நேஷனல்ஸ் தான். அதனால தான் டெய்லி 2 எபிசோட் நான் அப்லோட் பண்ணிடுறேன். பொங்கலை எல்லாருமே சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஜனவரி 18க்கு அப்புறம் எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது என்ன கண்டென்ட் போட போறேன்னு சொல்லிட்டு. அடுத்து உங்களுக்கு ஏதாவது அனிமி வேணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. இப்பயே ஆக்சுவலா என் மைண்ட்ல ஒரு 3 விஷயம் ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த 3ல நான் இந்த ஓட்டிங் பூல் மாதிரி வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி வைக்கிறேன். அதுல எந்த இதுக்கு அதிக ஓட்டு வருதோ அதையே நான் அடுத்த கண்டென்ட்டா போடலாம்னு சொல்லி தான் இருக்கிறேன். நீங்க இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க டைம்ல என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னாலே இருக்கும் அந்த 3 இது. சோ அதுல எதுக்கு உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்களே ஓட் பண்ணிருங்க. ஒன்னு வந்துட்டு மான்வா ஹரிசான் சொல்லிட்டு ஒரு மான்வா, ஆல்ரெடி அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்லோட் பண்ணிருக்கேன். அது பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் செகண்ட் காவியா-சாமா லவ் இஸ் வார், அந்த ஒரு அனிமி. அது ஓவரால் ஒரு 40 சம்திங் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அவ்வளவு எபிசோட். சோ அதையுமே நம்ம கவர் பண்ணிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா மூணாவது ஒரு ஆப்ஷன், இது எனக்கு இப்பதான் தோணுச்சு, ஹைக்யூவோட மாங்கா. ஆக்சுவலா ஹைக்யூ சீசன் 4க்கு அப்புறம் ஹைக்யூ டம்ஸ்டர் பேட்டில்னு சொல்லி ஒரு மூவி இருக்குது. அது நீங்க வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். இது வரைக்கும் நான் மூவிஸ்க்கு வாய்ஸ் ஓவர் பண்ணது கிடையாது. எனக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா தான் இருக்கும். அண்ட் எனக்கு மூவியை அவ்வளவு சூப்பரா வாய்ஸ் ஓவர் பண்ணிடுறேன்னு சொல்லி டவுட்டா தான் இருக்குது. சோ நீங்க வாய்ஸ் ஓவர் வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா நான் ட்ரை பண்றேன். அப்படியே அந்த டம்ஸ்டர் பேட்டிலுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்து மாங்கால ஒரு 7 சாப்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணலாம். மொத்தம் ஹைக்யூல 45 வால்யூம்ஸ் புக் இருக்குது. இப்போதைக்கு 37 வரதான் நமக்கு படங்கள்லாம் வந்திருக்குது. ஹைக்யூ டம்ஸ்டர் பேட்டில் வர இன்னும் ஒரு 8 சாப்டர்ஸ் பெண்டிங் இருக்குது. சோ அதை நீங்க வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஹைக்யூ டீம் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த 8 சாப்டர், ஐ மீன் 8 வால்யூம், அது எவ்வளவு பெருசு, 8 வால்யூம் ஒரே படத்துக்குள்ள போய் அடைக்க போறாங்க. சோ கண்டிப்பா நிறைய விஷயங்களை ஸ்கிப் பண்ணதான் செய்வாங்க. அதனால ஹைக்யூ உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபீல் தருமான்னு சொல்லி எனக்கு தெரியல. அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் எனக்கு ஒரு யோசனை. அண்ட் ஆப்வியஸா ஹைக்யூ என்னோட ரொம்ப ஃபேவரட்டான அனிமியா. அதனால அதுல அப்படி இன்னுமே நிறைய டீப்பா படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதனாலதான் நான் படிச்சது அப்படியே உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லி தான் இந்த ஒரு ஐடியா எனக்கு வந்தது. உங்களுக்கு தோன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலி என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்தது இந்த ஒரு 3 விஷயம் தான். ஒன்னு காகியாசாமா, அப்புறம் ஹரிசான், அதுக்கப்புறம் ஹைக்யூவோட மாங்கா. இந்த 3ல தான் நான் ஓட்டிங் பூல் வச்சிருக்கேன். அதுக்கு நீங்க ஓட் பண்ணுங்க. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது அனிமி இருந்தது அப்படின்னாலும் நீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. அதையுமே நான் பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இல்ல வேற எந்த சேனல்ஸும் அந்த மாதிரி அந்த ஒரு அனிமியை போடல அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணலாம். ஆனாலுமே ஹைக்யூ மாங்கா என் மண்டக்குள்ள ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்குது. அதை நான் ஒருவேளை எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா டம்ஸ்டர் பேட்டிலையும் நான் முடிச்சுட்டு தான் போகணும். அப்பதான் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். டம்ஸ்டர் பேட்டிலுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். சோ தெரியாதவங்க கண்டிப்பா அந்த மாங்கா பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்காக தான் 18ஆம் தேதி இந்த ஹைக்யூ சீசன் 4 முடிஞ்ச உடனே அடுத்து இந்த 3 எல்லாம் எடுக்க மாட்டேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அந்த டைம்ல ஹைக்யூ பத்தி உங்ககிட்ட நான் நிறையவே பேச வேண்டியது இருக்குது. அண்ட் வாலிபாலை பத்தி இன்னுமே உங்களுக்கு நிறைய என்னால சொல்லித்தர முடிஞ்சா சொல்லித்தரேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் எனக்கு வாலிபால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சோ நானுமே ஒரு வாலிபால் பிளேயர் தான். அதனால கண்டிப்பா ஹைக்யூ என்னோட ஒரு ஹார்ட் டச்சிங் அனிமி. அதை பத்தி பேசாமல இருக்க முடியாது. ஒரு 10 நாள் 10 வீடியோ அதை பத்தி கூட நிறைய பேசலாம். அதுக்குள்ள அந்த ஓட்டிங்ல ஒரு 1000 votes அது கண்டிப்பா வரணும். அது அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அந்த 1000 votes-ல எந்த இதுக்கு அதிகமா இருக்குதோ அதையே நம்ம அடுத்து ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி தான் நான் ஐடியால இருக்கிறேன். சோ ஓவராலா இதெல்லாம் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி வந்தேன். நாளையில இருந்து ஹைக்யூ சீசன் 4க்கு எல்லாருமே ரெடி ஆகிடுங்க. டெய்லி ஈவினிங் 5 PM தானு வந்துடும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் டெய்லி 5 PM 5-8 அதே பேக் டு பேக் 2 எபிசோட் கண்டினியூவா விட்டுருவேன். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் அண்ட் 2025 உங்களோட தான் இருக்கட்டும். ஆல் தி பெஸ்ட். பை கைஸ்.